அம்மாவின் பயணம். அழகிய பறவையொன்று அந்நாளில் அவதரித்தது. கல்வியை காதலித்தது. ஆனால் கலைத்துறையை கரம் பிடித்தது. அடி வைத்த நாள் முதல் அனைத்திலும் வெற்றி வாகை. கலைகளின் செல்வி என கலைத்துறையை கௌரவிக்க திசை மாறிய தென்றலாய் திரையுலகை விட்டுவிட்டு ஆட்சி பொறுப்பினை அலங்கரித்தது அந்த புறா. இன்னல்கள் பல கண்டு இயலாத நிலை கொண்டு இழந்தது தன் சிறகை இளம் வயதில் அந்த புறா. வழிகளெல்லாம் வலிமையாக பிடரியில்லா பெண் சிங்கமாய் பீரிட்டு நின்றது. தேர்தல் போரிட்டு வென்றது. இரும்பு சிறகினால் இதயம் தொட்ட வெண்புறா இலகிய பாசத்தால் மக்கள் இதயத்தையும் தொட்டது. நலத்திட்டங்கள் குவிந்தது. நல்லாட்சி மலர்ந்தது. நாட்டு மக்கள் இதயத்திலே நம்பிக்கையும் பிறந்தது. பல துறைகள் பழுதகற்றி பாதுகாத்து வந்த புறா தன் உடல் துறையை மறந்தது. உயிர் நீங்கி பறந்தது. அரசியலின் சிம்ம சொப்பனம் அமைதியாய் உறங்கிட அழுகுரல் ஓலங்களால் அண்டமெல்லாம் அதிர்ந்திட பெண்ணினத்தின் பெரும்புகழ் பேழைக்குள் புகுந்தது. அம்மா அம்மா என அகிலமெல்லாம் ஒலித்தது. அணையாத தீபமாய் அவர் ஆன்மா நிலைத்தது. ஆக்கமும் உணர்வும் ஐ. விஜயலட்சுமி. தேங்க்யூ.